அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள எங்கள் வீட்டிலேருந்து சும்மா கொஞ்சம் தூரத்தில் சித்தர் மலை அமைஞ்சிருக்குதுங்க. காளிநாத சித்தர். அதேமாரி அங்கே வந்து பாலமுருகன் ஆலயமும் அமைஞ்சிருக்குது, முருகன் ஆலயம். அந்த கோவிலுக்கு வந்து இன்றைக்கி அமாவாசை நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சின்ன மகன் வந்து இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்குறேங்க. அப்படியே இந்த பிளேஸ் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது போகிற வழியில். இது நான் சிறு வயதாக இருக்கும்போது இங்கே எலம்பலிக்கு வந்து நம்ம வந்து இங்கே இந்த பகுதி நெசவு தொழிலுக்கான ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து நாங்கள் அங்கேருந்து நெய்து அந்த சேரீ கொண்டு வந்து விற்பனை பண்ணுறதுக்கு வருவோங்க. அப்போ வரும்போது சின்ன ஒரு மரமாக இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு நல்லா ஒரு தோப்பு மாரி பெரிய அளவுக்கு ஆயிடுச்சு ரோட்டோரமாக. இதுமாரி பசுமையானது உங்களுக்கு அப்படி பேக் கேமராவில் பாருங்கள், செம்மையாகுதுல்ல மரம். போகலாமா? கீரை அமைக்கக்கூடாது. இதாங்க பாலமுருகன் சித்தர் மலை கோவில். கீழே கணபதி வணங்கிட்டு நம்ம மலை ஏறலாம். அங்கே முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு கீழே அமையப்பட்டுள்ள சித்தேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து நம்ம காளிநாத சித்தரை வணங்கிட்டு நம்ம வந்து ஒரு அன்னதானங்க போடுவாங்க, சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சீண்டக்கூடாது, விளையாட்டு பண்ணாத, அவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்கள் சாப்பிட்டு இருக்காங்க காலையில் உணவு. அங்கே பாரு மானு, அங்கே அவ்வளோதான் ஏறக்கூடாது. வா, இங்கே மான் இருக்குது, புலி இருக்கும். புலிலாம் உள்ளே இருக்கும். அஞ்சு தலை நாகலாம் மேலே மலை மேலே இருக்கும். ஆமாம், கொஞ்சமாகவே அஞ்சு தலை நாகலாம் இருக்கும். இது ஸ்டீல் பிளான்ட் பாங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒரு ஆலை. அதுதான் சேலம் இரும்பாலை உருக்காலை. அப்படியே அங்கேருந்து இங்கே ஒரு மலை தெரியுங்க பாரு சின்னதாக, அந்த மலை தான் எங்கள் ஊர். தேனு போய் எடுத்துக்க. இல்லை வேண்டாம் வேணாம், கடிச்சு போடும். வந்துருத்தங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிக்கலாம் தங்கம். கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன சரி, சாமி கும்பிடணும்ல, எல்லாமே வாங்கி தரேன். நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதாங்க சித்தர் கோவில், எங்கள் சேலம் மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள சித்தர் கோவில், காளிநாத சித்தர். ஒவ்வொரு அமாவாசை தோறும் இந்த ஆலயத்தில் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகப்படியாக காணப்படும். குறிப்பாக சொல்லப்போனால் சித்திரை மாதத்துலேயும் மற்றும் தை அமாவாசை மாதங்களிலும் அதிகப்படியான பக்தர்கள் வந்து வருவாங்க. நீங்கள் நிற்க கூட இங்கே இடம் இருக்காது. அதே போல் நாம் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே வெளியே வந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு, மிளகு, வெல்லம் கலந்த பாக்கெட் வந்து கொடுப்பாங்க. அது காசு கொடுத்து வாங்கி நம்ம தலையை சுற்றி இங்கே உள்ள கிணறுல, அதாவது குளம்னு சொல்லுவாங்க, இது காந்த தீர்த்த குளம், இந்த குளத்தில் நம்ம போட்டு விட்டுட்டோங்கன்னா நம்மளுடைய தோல் நோய்கள் வந்து குணமாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா இந்த குளத்துலேருந்து தான் நீர் எடுத்துகிட்டு போய் காளிநாத சித்தருக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்களாம். அதனால் நம்ம தலையை சுற்றி போடும்போது இந்த தோல் நோய் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான வரலாறு அது கிடையாதுங்க. இது சுத்தி முறை செய்யறதுக்காக சித்தர், காளிநாத சித்தர் வந்து உப்பு, மிளகு, வெள்ளத்தை பயன்படுத்தினார். அதாவது உப்பு, மிளகு ஒரு மூலிகை வந்து சுத்தம் செய்ய பயன்படும். அதுவும் தாண்டி மிளகு, வெல்லம் உள்ளுக்கு மருத்துவத்தோடு இணைச்சி கொடுப்பாங்க. சரி வாங்க அப்படியே அம்மன் கோயிலையும் பார்த்துட்டு அங்கே உள்ள மற்றொரு தீர்த்த கிணத்தையும் நம்ம பார்க்கலாம். சாம்பராணி அதெல்லாம் கவரு, இது கவரு. இதுதான் காந்த குளம். இங்கே அது குளிக்கணும்னா 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகணும். எங்க பாரு மீன், மீன் பாரு, எத்தாது மீன். மீனுக்குதா?
வெள்ளை வெள்ளை மீன். பெரிய மீன் மீன் அண்டக்காரங்கிட்டு சரி வா போகலாம். சரி நம்ம வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அந்த ஐஸ்கிரீம் வேணும். உனக்கு ஒன்று உனக்கு சி மலை தான் ஏறணும். மலை ஏறணும். முடி காணிக்கை கொடுக்குற இடத்த கடந்து வந்தீங்கன்னா இங்கே நாகேஸ்வரர் ஆலயம் இருக்கும். இங்கே நாக கன்னிகளை வணங்கிட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 4 கிணறு இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்த கிணத்துல வேணாலும் நீங்கள் நீர் வந்து நம்ம குளிக்கலாம். அவ்வாறு குளிக்கும் போது சரும பாதிப்பு குணமாகும். அதுக்காக தான் அவ்வளவு கூட்டம். ஓகேங்களா, அது ஒரு இது கோணு தான். கோணு தான். கீழே போட்டுறாத. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 குளம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 கிணறு. இங்கேயும் வந்து குளிப்பாங்க. இங்கேருந்து அப்படியே வந்து அங்கே போகும்போது அந்த வழியாக போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீதி குளம்லாம் இருக்கும். லாஸ்ட்டாக ஆலயத்துக்கிட்ட வந்து காந்த குளம் இருக்கும். இதுமாரி இங்கே வந்து தோல் நோய்களுக்காக இங்கே வந்து மெயினாக குளிக்குவாங்க. இந்த நீரில் வந்து குளித்து அந்த சர்ம பாதிப்பெலாம் க்யூர் பண்ண முடியுங்கக்கூடிய ஒரு வரலாறு உண்டு. அமாவாசை பௌர்ணமியில் இங்கே அதிகமாக கூட்டிருக்கோம். வெளியூர்கள்லேருந்தெல்லாம் வருவாங்க. ஆனால் மற்ற நாட்கள் இங்கே உள்ளூர் உள்ள மக்கள் வந்து எப்பயுமே குளிக்கிறதுக்கு வந்து இங்கே தான் வருவாங்க. அப்போ தான் இங்கே வந்து இந்த பாத்திரம், அதாவது கேணி, தண்ணி மொண்டு ஊற்றுறதுக்கு கேணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மற்ற நாட்களில் நம்ம 10 ரூபா கொடுத்து இங்கே கேணி வாங்கி நம்ம குளிக்கணும். ஓகேங்களா, மொத்தம் 9-10 கிணறா. ஓகேங்களா, அதில் கொஞ்சம் என்னென்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் சாம்பு, சோப்பு, பேப்பர்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் இப்படி வந்து போட்டுறாங்க குளிக்கிற இடத்துல. அதுதான் கொஞ்சம் சங்கடம். இது வந்து ஒரு காந்த நீர், மலையிலேருந்து வரக்கூடிய சுனை நீர். இந்த இடம் தான் மலை. ஓகேங்களா, இப்படி மேலே போனால் அப்படியே மலை மேலே சித்தர் கோவில் இருக்குது. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிற இடம். நடந்து போகிறது ஒரு 3 மணி நேரம் ஆகும் மேலே நடந்து போகிறதுக்கு. அங்கேருந்து வரக்கூடிய நீர் தான் கீழே வந்து கிணறு வெட்டி எடுத்து குளிக்கிறாங்க. அருவி வந்து வேறு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, இது கோவில் இருக்கிற பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த காலத்தெல்லாம் அருவி வந்துருக்குது. அதன் பிறகு கொஞ்சம் இப்போ தண்ணி இல்லாதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டினாவே வருது. சும்மா கொஞ்சம் ஆழத்துலேயே கிணத்துல தண்ணி கிடைக்குது. அப்படி வந்து வரக்கூடிய இங்கே கிணறு வந்து கட்டி வச்சு அங்கே வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. மேல் மலைக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு கிணறு இருக்கும். அங்கே வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது வந்து சுத்தமான நீர். ஏன்னா இங்கே வந்து இப்போ குளிக்கிற இந்த சோப்பு, சாம்போடைய நீர் வந்து அடுத்த மேல் வழியாக போகுது. கீழே போய் ஊற்றும், ஒரு டிச்சில் போய் கலக்குது. ஆனால் அடி நீரில் போய் கலக்காது, மேல் மட்டமாக போயிடுது. இருந்தாலும் ஒரு சுகாதாரமான நீர்னால் மேல் மலையில் போய் அங்கே வந்து குடிக்கிறதுக்கு வந்து அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து நீர் வந்து எடுத்து நம்ம குடிச்சோன்னா அது வந்து அப்படியே போனால் சடையாண்டி சித்தர் ஊற்றுக்கு போகும் அந்த மலை தண்ணி நீர். மேலே வந்து அங்கே இருக்குது. நான் மற்றொரு நாள் ஒரு விளாக் எடுக்கிறேன். ஓகேங்களா, முந்தைய காலத்தில் திருவண்ணாமலைக்கு முன்னதாக சித்தர்கள் வந்து அதிகம் வசித்த ஒரு மலை இந்த சேலம் கஞ்ச மலை அப்படிங்கக்கூடிய சித்தர் மலை. எதற்காக இப்போ சொல்கிறேன்னா 18 சித்தர்களும் இங்கே மூலிகை ரகசியங்களை வந்து பரிமாற்றிக்கொள்வாங்களாம். மெயினாக சாகாத வரம் பெறத்துக்கான அந்த மூலிகையை தேடி தான் இங்கே காளிங்கநாதர் சித்தர் வந்ததாக வரலாறு. அவர் வந்து தான் இங்கே குருநாதருக்கு சாப்பாடு செய்யும் போது ஒரு குச்சி எடுத்து உடைச்சி அதை கிண்டிருக்காரு. சாதம் கருத்து போனதுனால குருநாதர் வந்து பேசுவார்னு சொல்லி அந்த சாதத்தை சாப்பிட்டு இள வயதாயிட்டார். அந்த மூலிகை வந்து அடுப்பில் வச்சு எரி விட்டார். அதனால் தெரியல, நம்மளோட தேரத்துக்காக இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் இங்கே வந்து தோல் நோய்களுக்கான மூலிகை வந்து கண்டறிஞ்சதுனால அதை வந்து மக்களுக்கு வந்து தோல் வியாதிகளை நீக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா, அப்படி தான் இங்கே வந்து வரலாறு. சாகாத மூலிகை இங்கே தான். அரியமானுக்கு ஔவையார் கொடுத்த கருநெல்லி இங்கே தான் கிடச்சி. இந்த மலையில் தான் கருநொச்சி, கருநெல்லி. குறிப்பாக பழனியில் அமையப்பட்டுள்ள ஞான பண்டிதர் முருகர் சிலை, நவபாசன சிலையிலேருந்து ஒரு பாசனம் இங்கே பாறையிலேருந்து இங்கே எடுக்கப்பட்டது சித்தர்மலையிலேருந்து. குறிப்பாக போகருக்கு மறந்து போன அந்த நவபாசன சிலை செய்யும் போது ஒரு சுத்தி முறை மறந்துடுச்சு, அந்த பாசனம் மறந்துடுச்சு. அதை வந்து இங்கே உள்ள காளிங்கநாத சித்தர் தான் சீடராக இருந்தார். அவர் தான் வந்து அந்த முறையை வந்து கற்றுக் கொடுத்தனால போகருக்கே சீடர் குருநாதர்னு சொல்லி ஒரு அவருடைய வரலாறு போற்றப்படுகிறது. அங்கே பாருங்கள் ஒரு சித்தர் இருக்கிறாரு. அதுமாரி இங்கே சித்தர்களும் ஃபுல்லாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து சிவனை நாடி திருவண்ணாமலையில் அதிகப்படியான சித்தர்கள் இருந்தாங்க. அதுமாரி சித்தர்களுக்கு ஒரு சித்தர் வந்து வணங்கிட்டு அதன் பிறகு சிவனை வணங்கணுங்கிற மாரி சித்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 18 சித்தரும் சித்தரா பௌர்ணமி. ஓகேங்களா, அந்த டைமில் இங்கே ஃபுல்லாக வந்து சித்தர்கள் இருப்பாங்க. அதுதான் இதோடைய வரலாறு. தமிழ்நாடு வனத்துறை வனவில் விரிவாக்க மையம்
அதாவதுங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மலையே இருக்குது. மேலே மூலிகை பறிக்க போகிற இருந்துச்சுன்னா நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், இல்லைனா தண்டனைக்கு குற்றமாகும். இன்னொன்று பிளாஸ்டிக் கவரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. மேலே சித்தர்மலைக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வனத்துறை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடு வந்து விதிச்சுக்கிறாங்க. அங்கே இப்போ அன்னதானம் வந்து ஒரு குடும்பம் வந்து செஞ்சு போகிறதுக்காக எல்லாம் சமையல் செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கங்கே அன்னதானம் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அன்னதானம் வந்து இன்னும் எதுவும் கொடுக்கல, ஏன்னா நாங்கள் நேரத்தில் வந்துட்டேங்க. இப்போ தான் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. வரும்போது கடையில் தம்பிக்கு வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டுங்க. அங்கே அன்னதானம் வந்து இப்போ தான் ஆக்கிட்டு இருந்தாங்க.